குக் வித் கோமாளி சீசன் 5ல இந்த வாரம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் ஷோ நடந்துட்டு இருக்கும் போதே சில மனக்கசப்பான விஷயங்கள் நடந்து மணிமேகலை அவர்கள் ஷோவை விட்டு வெளியேறியிருக்காங்க. அதை தொடர்ந்து மணிமேகலை அவர்கள் இனிமே குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன், காசு பணம் பேர் புகழை விட முதல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம், அது இல்லாதனால நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை விட்டு விலகிட்டதா சொல்லிட்டாங்க. இதுக்கான காரணம் பிரியங்கா அவர்கள் தான் அப்படிங்கறதையும் மறைமுகமா சொல்லிட்டாங்க. ஆனா அதே சமயத்துல அங்க உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு, ரசிகர்கள் எல்லாருக்குமே குழப்பமா மட்டும்தான் இருந்துட்டு இருக்க நிலையில இப்ப புகழ் அவர்கள் அங்க என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அதுல அவரு குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில இந்த வார எபிசோட்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போது வழக்கம் போல பிரியங்கா அக்கா மணிமேகலை கிட்ட விளையாட்டுத்தனமா ஆங்கரிங் பண்ண தெரியல, எதுவுமே பண்ண தெரியல, இதுக்கு சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மணிக்கு இது சுத்தமாவே பிடிக்கல. மணியும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க. ஒரு கட்டத்துல மணியால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம பிரியங்கா கிட்ட வாக்குவாதம் பண்ண தொடங்கிட்டாங்க. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், ஆனா மணி ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க போல. அப்புறம் இனி இந்த நிகழ்ச்சிக்கே வரமாட்டேன் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இதெல்லாம் சும்மா ஃபன்காக தான் பண்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே மணி பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பிரியங்கா அக்கா அவ்வளோ மோசமா பேசியிருக்க கூடாது, என்னதான் விளையாட்டா இருந்தாலும் அது அவங்களோட தொழில் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. சோ இதை பார்த்துட்டு இப்போ பல ரசிகர்கள் பிரியங்காவை ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க புகழ் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.